ஹாய் வணக்கம் மக்களே, இது உங்களின் விடியல் குரல். சட்டசபையில் உதயநிதி, எக்ஸ் தளத்தில் விஜய். இந்த தலைப்பை கேட்டாலே ஒரு சிரிப்பாக இருக்குல்ல. வாங்க அதில் உள்ள என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். உதயநிதியில் ஃபஸ்ட்டு ஸ்பீச்சு, அதாவது எதிர்கட்சி தலைவராக சட்டசபையில் ஆற்றிய ஃபஸ்ட்டு ஸ்பீச்சே சும்மா தூள் கலப்பினார். நாங்கள்லாம் அரசியலில் டிவிகேக்கு சீனியர்னு சொன்னார். செமையாக சொன்னார்ல. சோஃபா அரசியல். அடுத்தது முக்கியமாக சுற்றி காட்டினார் விஜய் விட்ட பெரிய பிள்ளைய. அதாவது அவர் பதவியேற்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடாதது, முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து பாடாதது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் சுட்டி காட்டி பேசினார். ஆனால் எந்த ஒரு கேள்விக்கும் அவர் சுட்டி காட்டியதுக்கு விஜய்கிட்ட பதில் இல்லை, பதில் தெரியாது. அட்லீஸ்ட் கொஞ்சமாக அப்படி இப்படி ஆச்சுன்னு சொல்லி சரி மழுப்பியிருக்கலாம். ஆனால் அது கூட்டியே இல்லை. இப்போ சொல்லப்போனால் பேசிக்கலி அவருக்கு இப்போ அன்னைக்கு நடந்த விஷயம், ஃபஸ்ட்லேயே நடந்த மேட்டர் சரியா, இனி எப்பவும் சட்டசபையிலிருந்து நீக்கப்படாதுன்னு கூட அவருக்கு தெரியாது. அதாவது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கேட்ட கேள்விகளுக்கு திக்குமுக்காடினார் விஜய், எந்த ஒரு பதிலும் இல்லை என்று சொல்லி தான் அங்கே ரெக்கார்டில் இருக்க போகுது. அதாவது முதலமைச்சர் விஜய்ன்னு வேற. இது ஒரு முதலமைச்சருக்கு போதுமான செயலாக தெரியுதா? சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லி. சட்டசபையில் உதயநிதி, எக்ஸ் தளத்தில் விஜய்.